Welcome to Dhanaraj Ministries, and you are watching Family Talk. Praise the Lord. Shalom. உங்களை யாவரும் திரும்ப சந்திப்பதில் எனக்கு மிக சந்தோஷம். Family Talk. இன்னைக்கு நம்மளோட Family Talkல நம்ம பேச போற ஒரு புதிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, broken families raising immature generation. அதாவது உடைந்து போன குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய முதுமையற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு முதுமை அடையாத ஒரு தலைமுறை இன்னைக்குள்ள காலகட்டங்களில் எழும்பி கொண்டு வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பம் அது ஒரு நிறைவாய் ஒரு யூனிட்டிக்குள்ள ஒரு 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 பெர்ஃபெக்ஷனுக்குள்ள இல்லாதனால அடுத்து வர சங்கதிகள் ஒரு ஒரு சரியான டிசிப்ளினோடோ அல்லது ஒரு சரியான பிரின்சிபல்ஸோட உருவாக்க முடியல. இன்னைக்கு நான் அவங்க மத்தியில சொல்ல போற காரியங்கள் உங்களுக்கு தெரியாத காரியங்கள் அல்ல. I'm not going to tell the things that you don't know. I'm going to remind the things that you already know, or either you don't want to remember. இன்னைக்கு நான் சொல்ல போற காரியங்கள் நீங்க கேட்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். I would like to remind you that what you should do to raise a good generation for God. You see, some people's life is not built in the teaching of Jesus. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்லல. எல்லா குடும்பத்திலையும் எல்லா திருமணங்கள்லயும் எல்லா வீட்டிலையும் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இவர்கள் கிறிஸ்துவோட வார்த்தையின் அடிப்படையில நடக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானத்தையும் பலத்தையும் கொடுப்பார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இஸ் நாட் built in the teaching of Jesus. அவர்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு அடிப்படையில அவர்கள் குடும்பத்தை நடத்துறது கிடையாது. சொந்த சுயத்திலையும் சொந்த செல்ஃப் டிசிஷன்லயும் மற்றவர்களோட ஆலோசனைகளையும் மற்றவர்களோட குடும்பத்தை கம்பேர் பண்ணியும் தான் அவங்களோட குடும்பத்தை இன்னைக்கு அநேக வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கலாம். I'm just going to touch for Christians families. நம்மளோட கிறிஸ்துவ குடும்பத்துல இன்னைக்கு அநேக பிரிவினைகள், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போய் கொண்டிருக்குது. ஏன் இது நடக்குது? Why many Christian families are breaking apart? நான் உங்களுக்கு மத்தியில ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். Matthew 12:25. Matthew 12வது அதிகாரம் 25வது வசனம். But Jesus knew their thoughts and said to them, every kingdom divided against itself is brought to dissolution, and every city or house divided against itself will not stand. You see, எந்த வீடு பிரிந்து இருக்கும், any household that is divided, அப்படி என்றால் ஒரு மனம் யூனிட்டி இல்ல, அன்பு இல்ல, சமாதானம் இல்லாத குடும்பங்கள் அசைக்கப்படும். Any household that is divided, which is not built in unity, in love, in peace, can be shaken or will be shaken. பிசாசானவன் எந்த குடும்பம் ஒரு மனதுல அன்புல சமாதானத்துல கட்டப்படலையோ அந்த குடும்பங்கள் அசைக்கப்படும். மெயின் காரியங்க போட்டிருக்கு என்ன இது? The kingdom, அதாவது every kingdom divided against itself. You see, and every city or house divided against itself will not stand. நான் பர்டிகுலரா அந்த ஹவுஸ் மட்டும் எடுக்கிறேன். இன்னைக்கு எந்த குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கு, யூனிட்டி இல்லாத குடும்பம் புரோக்கன்னஸ்க்குள்ள போகும். இன்னைக்கு ஏன் நிறைய கிறிஸ்தவங்களோட குடும்பத்துல புரோக்கன்னஸ் நடக்குது? ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடையுது? குடும்பத்துக்குள் யூனிட்டி இல்ல. You see, broken families or families that are split, producing imperfect generation. அவர்கள் ஒரு முதுமை அடையாத, பூர்ணம் அடையாத பிள்ளைகளை உருவாக்குறார்கள். அவங்க குடும்பம் உடையிறது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு பின்னால உருவாகி வர சங்கதி ஒரு பரிபூர்ணம் இல்லாத தாய் தகப்பன், ஒரு பரிபூர்ணம் இல்லாத குடும்பத்தை பார்த்து உருவாகிற சில்ட்ரன், உருவாகிற பிள்ளைகள் ஒரு உடைந்து போன ஒரு broken generation தான் உருவாவாங்க. So what type of children you are raising? You see, premature generation, premature என்று சொல்றது
போது ஒரு முழுமை அடையாதது, ஒரு பெர்ஃபெக்ஷன் அடையாதது தான் ப்ரீமெச்சூர் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல premature generation is coming up. You see, without you are realizing, broken families, the father, mother, parents that are splitting, பிரிந்து போறவர்கள், you are giving space for devil to raise, to bring up a premature generation. So இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த சொசைட்டில எப்படி இருப்பாங்க? ஒரு unmanageable society இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உருவாகி கொண்டு வருது. இன்னைக்கு உருவாகி கொண்டு வர பிள்ளைகளை, உருவாகி கொண்டு வர ஜெனரேஷனை பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சொசைட்டியாக, ஒரு தலைமுறையா எழுப்பி கொண்டு வருது. We are not respecting the elders, we are not loyal, we are lack of discipline, we are lack of boundaries or principles. ஒரு செல்ஃப் பிரின்சிபல் இல்லாத, ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபலை செட் பண்ணாத, பவுண்டரி செட் பண்ணாத தலைமுறைகள் இன்னைக்கு உருவாகி கொண்டு வருது. Very sad to say, it is happening in Christian families. நம்ம நினைக்கிறோம், நான் சபைக்கு போறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் வீட்டுல வசனங்களை எழுதி ஒட்டி இருக்கேன், நான் ஆராதனை பாட்டு போட்டு கேட்கிறேன், அதனால என்னோட பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில ஒரு நல்ல தலைமுறையா எழும்பிடுவாங்க நீங்க நினைக்காதீங்க. Parents, you have very very big role to raise a perfect generation for God. கர்த்தர் நம்ம கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஜோஷுவா ஜெனரேஷனை உருவாக்க, அடுத்த பலம் கொண்ட ஒரு போல்ட்னஸ் ஜெனரேஷனை உருவாக்க, கர்த்தரோட பிரின்சிபல்ல, பவுண்டரிஸ்ல அடங்கி இருக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க. ஏன் இன்னைக்கு எது வேறானது? இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் இப்படி வராங்க? What is the roots? Children growing up without love and direction from parents. இன்னைக்கு ஒரு குடும்பம் உடையும் போது பிள்ளைகளுக்கு பூர்ணமான அன்பு கிடைக்கிறது இல்ல, பூர்ணமான டைரக்ஷனும் பிரின்சிபலோ வழி நடத்தலோ அவங்களோட பெற்றோர்கள் கிடைக்கிறது இல்லை. சோ அதனால இவர்கள் ஒரு புரோக்கனான ஜெனரேஷனாக, ஒரு இம்மெச்சூராக, ஆவிக்குரிய இம்மெச்சூர், ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர் ஜெனரேஷனாக உருவாகி கொண்டு வரார்கள். You see, success come from sticking together. Disunity in family cause disaster. நல்லா கேளுங்க, ஒரு குடும்பத்துல ஒரு ஜெயம் வர வேண்டும், குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனம் யூனிட்டி இருந்து ஆகணும் அந்த குடும்பத்துல. இன்னைக்கு பிள்ளைகள், தகப்பன், பிள்ளைகள், தாய், இவர்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி இல்லாத குடும்பமாக இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல, அநேக குடும்பத்துல நம்ம அதை பார்க்கும் போது அது தாங்க வசனம் சொல்லுது. நம்ம அதை வாசிச்ச வசனம் Matthew 12:25, the house that divided against itself will not stand. உங்க வீட்டுக்குள்ளேயே யூனிட்டி இல்லாம ஒரு டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட்ல நீங்க இருப்பீர்களானால் your family will not stand, your family will face brokenness. So unity ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல. நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். Ephesians 6:1-4. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with promise, that it may be well with you and you may live long on earth. And you fathers, do not provoke your children to wrath, but bring them up in training and admonition of the Lord. நல்லா கேளுங்க, இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, everyone in this house, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆளும், அது தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், everyone has a role to be a reason for the unity in the family. அது தகப்பனோட தகப்பனோட வேலை மட்டுமல்ல, ஒரு தாயோட வேலை மட்டுமல்ல, கணவனோட வேலை மட்டுமல்ல, மனைவியோட வேலை மட்டுமல்ல, பிள்ளைகளோட வேலை மட்டுமல்ல, எல்லாருக்கு மேலேயும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. that you must be the reason for the unity in your family. My dear brother and sister, இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாத சபைக்கு வெளியே இருக்கிற நம்மளோட சகோதரிய எப்படிங்க நீங்க நானும் கன்வின்ஸ் பண்ண போறோம்? They doesn't know Christ. When they see that we are not living in the principle of Christ, we are not living in the unity that we are preaching, how they going to believe the way, the truth and the life? நீங்க நம்ம சொல்றாங்க, இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவன். ஆனா என்னோட குடும்பத்துல நான் அந்த யூனிட்டியை வெளிப்படுத்தலன்னா நான் எப்படி இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்ல போறேன்? How are you going to represent Christ
when you don't represent Christ's unity and love in your own family. Unity in church. இன்னைக்கு நிறைய வேலையில சபைகள்ல நம்ம ஒரு மனம் இருக்கணும், ஒரு ஆவி இருக்கணும், யூனிட்டி இருக்கணும்னு நம்ம ப்ரீச் பண்றோம், நம்ம பேசுகிறோம், அதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். But what I am telling you, unity in the church begins from home, in family. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க யூனிட்டியா இருக்க முடியலனா, how are you going to be in unity in the family of church of Christ, body of Christ? கிறிஸ்து நியமித்த குடும்பத்துல நீங்களும் நானும் எப்படி யூனிட்டியா இருக்க போறோம்? ஜோஷுவா 24:15 இந்த வசனத்தை நம்ம நிறைய கிறிஸ்தவங்க வீட்டுல பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். But as for me and my household will serve the Lord. இந்த வசனம் எதங்க குறிக்குது? இந்த வசனத்தை நீங்க செவுத்துல மாற்றுறதுனால நீங்க யூனிட்டியா இருக்கீங்கன்னு காட்டுதா? இல்லங்க. இந்த வசனம் எதற்கு குறிக்குது? It says walking in unity as a family of God. இந்த வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாரும் ஒரு மனமாய், ஒரு யூனிட்டியாய், ஒன்றாய் கர்த்தரை சேவிப்போம். இந்த வசனத்தை சொல்லும் போதே அங்க ஒரு யூனிட்டி வெளிப்படுது. So we must be very careful. நான் கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தருக்காக நிக்கணும், கிறிஸ்து குடும்பத்தை நான் காட்டணும் அப்படின்னா முதலாவது எங்களுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு யூனிட்டி வர வேண்டும். இன்னைக்கு brokennessக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. when you giving space for brokenness in your family, குடும்பம் உடைந்து போறதுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போமானால் ஒரு 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 immature, ஒரு முதுமையற்ற தலைமுறையை நீங்களும் நானும் உருவாக்கி கொண்டு வருகிறோம். so restore your disunity in your family. உடைந்து போன யூனிட்டி உங்க குடும்பத்துல கர்த்தரோட பலத்தால, ஆவியானோட வழி நடத்தனால திரும்ப ரிஸ்டோர் பண்ணுங்க. The Lord able to restore what has been broken. உடைந்து போனதை கர்த்தர் திரும்ப ரிஸ்டோர் பண்ண முடியும். Go to the Lord, ask the Lord to restore the unity in your family. If you don't restore the unity, devil will bring brokenness in your family. இன்னைக்கு நம்மளோட தேசத்துக்கு எப்படிப்பட்ட சங்கதி தேவைங்க? Our nation need a generation that will stand for God. Are you raising one of them? Are you being responsible raising that kind of a generation, or you are raising a generation that is imperfect, immature or premature generation? நீங்களும் நானும் தாங்க பொறுப்பு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். We have to raise a generation that will stand for God. So brokenness in family will bring up an imperfect generation, or immature generation உருவாக்கிறோம். So I pray to the Lord that this message, this sharing will speak to you and you will come to an understanding, ஒரு தெளிவுக்கு நீங்க வருவீங்க. எப்படிப்பட்ட பொறுப்பு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட சங்கதியை கர்த்தர் உருவாக்குறதுக்கு நம்மளை எதிர்பார்க்கிறார். So you and I are responsible for the society. You and I are responsible for the nation. தேசத்தை கலக்க, தேசத்தை மாற்ற, சொசைட்டியை மாற்ற ஒரு தலைமுறை நீங்க உங்க வீட்டுல உருவாகி கொண்டு வருகிறது. So be responsible. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காக சரியாக வளர்க்க நானும் நீங்களும் குடும்பத்துல யூனிட்டிக்காக போராடுவோம், யூனிட்டிக்காக நிற்போம், யூனிட்டிக்காக ஜெபம் பண்ணுவோம். So I believe இன்னைக்குள்ள இந்த ஷேரிங் உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை என்னோட யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா I encourage you to subscribe and encourage others to subscribe also. God bless you.